First of all, very happy evening. It's a great honor for me to talk about Mr. Manavalan sir, and then it's a great honor given by Mr. Roshan and Mr. Sharath to me. We are manufacturers of printed polyethylene bags. 1987 ஞாபகம், 86 or 87 அதுலேருந்து என்னுடைய தொடர்பு வந்து சாரதாஸோடு இருக்குது. அந்த நிறுவனத்தோட அது வந்து பெரிய ஆலமரம். அதில் வந்து நானும் அங்கே ஒரு சின்ன பறவை, அவ்வளோதான் என்னுடைய அது வே ஆஃப் லுக்கிங் அட் சாரதாஸ். அந்த அதில் வந்து எனக்கு ஏற்பட்ட நல்ல அனுபவங்களை நான் வந்து சொல்கிறேன். அவரை வந்து எனக்கு வந்து ரொம்பலாம் வந்து அவர் வந்து ரொம்ப மிகப்பெரிய மனிதர். நான் வந்து 1986 எனக்கு வந்து 86 87 எனக்கு 22-23 வயசு இருக்கும், அவ்வளோதான். ஸோ அவர் வந்து நான் தடவை அவரை பார்க்கும்போது அப்போ வந்து ஷாப் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இப்போ இருக்கிற மாதிரிலாம் இருக்காது. வந்து என்ட்ரு பண்ணோன்னா அங்கே ஒரு 10 அடிக்குள்ளே கல்லாக இருக்கும். அங்கே அவர் வந்து எப்போவுமே அங்கே இருக்க மாட்டார். ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பட்டு செக்ஷன் இருக்கும். அங்கே எங்கேயான அந்த இடத்துல இருப்பார். நான் போனோடனே யார் நீங்கள் அப்படின்னு கேட்டார். எந்த ஊர் அப்படின்னு கேட்டார். நான் வந்து திருச்சியில் தான் படித்தேன், ஏஆர்ஐ ஸ்கூலில் படித்தேன். அதனால் நான் வந்து ஸ்கவுட், அதில் வந்து தோ ஐ வாஸ் நாட் அ மெம்பர் இன் ஸ்கவுட். அந்த திருச்சியில் வந்து என்எஸ்பி ரோடில் அந்த தீபாவளி போது இருக்கிற க்ரௌடுக்கு எங்கள் ஏஆர்ஐ ஸ்கூல்லேருந்து ஸ்கவுட்டுக்கு பாய்ஸ் போவாங்க. சாயங்காலம் நாங்கள் வந்து ட்ரெயினில் குளித்தலை என்னோடய நேட்டிவ். ஸோ அங்கே போகும்போது அது வழியாக வந்து வேடிக்கை பார்த்துட்டு போவோம். அப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ அப்படியே ஜனம் வந்து அங்கே போய் நின்னிங்கன்னா அந்த தெருவே வந்து கடல் மாதிரி இருக்கும். ஆனால் அந்த சாரதாஸை தாண்டின உடனே கொஞ்சம் குறையும். அந்த பிள்ளையார் கோயில் அது வரைக்கும் தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அளவில் வந்து நாகப்பட்டினம், கரூர், ஈரோடு, கொடுமுடி, இந்த பக்கம் திண்டுக்கல், இங்கே இருந்தெல்லாம் வந்து வியாபாரிகள் வருவாங்க, சின்ன சின்ன வியாபாரிகள். அது வந்து பெரிய ஒரு ஹோல்சேல் மர்ச்சண்ட்டுடைய ஒரு ஹோல்சேல் மர்ச்சண்ட்டுக்கும் ஒரு 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 விவசாயி, கடைசியில் இருக்கிற ஒரு விவசாயி வந்து ஒரு ஹோல்சேல் மர்ச்சண்ட்டுக்கிட்ட என்ன விலைக்கு கிடைக்குமோ அவர் வந்து ஒரு 100 புடவை 1000 புடவை வாங்குறவருக்கும் ஒரே விலை, ஒரு புடவை வாங்குறவருக்கும் ஒரே விலை. அந்த மாதிரி தான் அவர் வச்சுருந்தார். அதே மாதிரி அவரது வந்து அவருடைய அட்வர்டைஸ்மெண்ட் டெக்னிக்ஸ்லாம் அமேசிங்காக இருக்கும். நான் வந்து வேந்து போயிருக்கேன். அதாவது லவுட் ஸ்பீக்கர் கட்டிட்டு ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு எல்லா தெருவுலேயும் வந்து அந்த சாரதாஸ் அப்படின்றத வந்து சொல்லிவிட்டு அதெல்லாம் விளம்பரம் வந்து அதில் வந்து பின்னாடி ஒரு பெரிய தட்டி கட்டியிருப்பாங்க, சைடில் தட்டி கட்டியிருப்பாங்க. அதில் வந்து விலைகளை அடித்து நொறுக்கி விட்டோம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதாவது அதெல்லாம் வந்து படிக்கும்போது எனக்கு வந்து அப்போ ப்ராப்ளி நான் வந்து ட்ரிச்சியில் படிக்கும்போது ஒரு 17-18 வயசுலேருந்து நான் படிச்சுட்டு இருந்தேன். நேஷ்னல் காலேஜ் ட்ரிச்சிலையும் நான் படித்தேன். எங்கே பார்த்தாலும் சாரதாஸ் தான், வேறு கடையே திருச்சியில் இல்லாத மாதிரி எல்லா இடத்துலையும் அட்வர்டைஸ்மெண்ட் சாரதாஸ் தான். அண்ட் நீங்கள் வந்து மெட்ராஸ்லேருந்து நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா விழுப்புரம் தாண்டியாச்சுனாலே சாரதாஸோடைய அட்வர்டைஸ்மெண்ட் ஆரம்பிச்சிடும். எந்த அளவுக்கு அவருக்கு ஃபோர் தாட் பாருங்கள். அதாவது திருச்சி சாரதாஸ் அதில் வந்து அவருடைய வந்து பஞ்ச் டயலாக் வந்து தென்னிந்தியாவின் மிகப்பெரிய ஜவுளி மாளிகை, அதுதான் எழுதியிருப்பார். அண்டு ஃபேக்சுவல் அது. அவர் வந்து பார்த்திங்கனாக்கா அவர் வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் வந்து சூரத்துக்கெலாம் வந்து போனாருன்னா ஒரு குடவுனே வேலை பேசுவார். அதுக்கப்புறம் அது அந்த குடவுனில் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு அவங்க வந்து அந்த நார்த் இண்டியன்ஸ்லாம் வந்தாங்கன்னாக்கா சைலண்ட்டாக வந்து நிற்பாங்க. இன்றைக்கி அதுதான் ப்ரொசீஜர். அங்கே வந்து எதுவுமே பேச மாட்டாங்க. அண்ட் யாருக்கும் வந்து பேமெண்ட்டுக்குன்னு அவர் வந்து பெண்டிங்கே வைக்க மாட்டார். நாங்கள் வந்து சாரதாஸுக்கு சப்ளை பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ ரொம்ப சின்ன நிறுவனம், இப்போயும் சின்ன நிறுவனம் தான். ஒரு 4வது நாள் இல்லை மேக்ஸிமம் 7வது நாளைக்குள்ளே டிடி வந்து நிற்கும், செக்காக வராது. டிடி கரூர் வைசியா பேங்க் டிடி தான். அந்த கேவிபி சாரதாஸ்ன்னு பார்த்தாலே அது டிடின்னு தெரிஞ்சிடும். அது 1 லட்ச ரூபாயாக இருந்தாலும் சரி, 50,000 ரூபாயாக இருந்தாலும் சரி, 5 லட்ச ரூபாயாக இருந்தாலும் சரி, ஒரே டிடியாக வந்துடும். அது எதுவுமே பெண்டிங் இருக்காது, எதையும் கழிக்க மாட்டார். ஸோ அதாவது அவர் வந்து
அந்த கரூர் வைஸ்யா பேங்க்குன்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வருது வந்து அந்த கேஷ் பேங்க்குக்கு போகிறத பார்க்குறத வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். நான் ஒரு 2 தடவை பார்த்துருக்கேன். நாங்கள் கடைக்கு போன போது, அதாவது அந்த ஒரு 4-5 ஜீப்பு வேன் மாதிரி வரும். அதில் வந்து பொட்டி பொட்டியாக கேஷ் ஏற்றுவாங்க. கன்மேன் வந்து கூட போவாங்க. அதெல்லாம் பெரிய இன்றைக்கி வந்து நார்மலாக இருக்கலாம். நான் சொல்கிறதெல்லாம் வந்து 1987, 88. இன்றைக்கி என்ன, இன்றைக்கி 24 இல்லையா? 24, 10, 34, 36, 37 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே கேஷ் தான். அதுவும் அவங்க ரங்கராஜன் சார்னு இருப்பார் கல்லால். அவர் வந்து அந்த கேஷை வாங்கி போடுறதே ஒரு அழகாக இருக்கும். அப்படி ஒரு குதிப்பார், அப்படி வாங்கி போடுவார். அண்ட் அது என்னவாக இருந்தாலும் அப்படியே எண்ணி போட்டாருன்னா அப்படி போட்டுருவார். அவ்வளோதான், அது கரெக்டாக இருக்கும். அங்கே அது சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து எடுத்து கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருப்பார், கண்ணாடி போட்டுட்ருப்பார் அவர். ரங்கராஜன் சார்லாம் வந்து மிகப்பெரிய, அதான் முதலாளி சொல்லிட்டாருன்னா அவ்வளோதான். அவரெல்லாம் வந்து யார் அந்த கடவுளே வந்தாலும் மாற மாட்டார். அந்த மாதிரி ஒரு இது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க எனக்கு தெரிஞ்சு 2004, 2005 வரைக்கும் கூட அவர் கிரெடிட் கார்டை அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன்னா அவருடைய லாபமே வந்து கம்மியாக தான் இருக்கும். அவர் டேர்ன் ஓவரில் தான் பண்ணுவார். அந்த 2%, 2.5% அப்போ கேட்பாங்க. கிரெடிட் கார்டு அதெல்லாம் தூக்கி போட்டுருவார். அவர் இதெல்லாம் வாங்குறது இல்லைப்பா, காசு கொண்டா. இப்போ சென்னை மாதிரி பிளேசஸில் வந்து ஜவுளி வியாபாரம் வந்து பெரிய அளவில் பண்ணுறது வந்து என்னை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஈஸின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா செக்ரட்டரியேட் இருக்குது, இங்கே பீச் இருக்குது, நிறையா சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்குது. திருச்சியில் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கந்தக பூமி, அது ஹீட்டு ஜாஸ்தி. சுற்றி பார்க்குறதுக்குன்றது வந்து கோவில்கள் தான் இருக்குது. ஸோ கோவில்களுக்கு வந்து வர்றதை விட மக்கள் வந்து நேராக சாரதாஸில் வந்து ஜவுளி வாங்கிட்டு, அதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமத்து ஜனங்கள் வந்து ஜவுளி வாங்குகிற இது வந்து ரொம்ப தமாஷாக இருக்கும். அவங்க எடுத்து வச்சுட்டாங்கன்னாக்க, அதாவது எடுத்து வைக்கிறாங்கன்னா இப்படி ஒரு 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 இங்கேருந்து அவ்வளோ தூரத்துக்கு ஜவுளி இருக்கும். அதெல்லாம் என்ன எப்படி பேக் பண்ணுவாங்க தெரியுமா? இதுக்குன்னு வேஷ்டி வர வச்சுருப்பாருங்க. அந்த வேஷ்டியில் வச்சு அதை வந்து கட்டி, அதை வந்து இன்னொரு வேஷ்டி போட்டு கட்டி கொடுங்க, ஏன்னா அவனுக்கு அது ஃப்ரீ கட்டுன்னு சொல்லிவிடுவாங்க. இதெல்லாம் நிறுத்தவே மாட்டார். அதை கட்டி அதை எடுத்து வச்சுட்டு அந்த கடையில் நீங்கள் அந்த ரைட் சைடில் போனீங்கன்னாக்க, லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா ஒரு கொஞ்சம் இடம் இருக்கும். அந்த இடத்துல போய் உட்காந்துருவாங்க. எல்லாம் வந்த வேலை முடிஞ்சுது, எங்கே போய் உட்காருவாங்க? அவ்வளோ ஜவுளியும் கையில் வச்சுட்டு ஒன்றுமே சொல்ல மாட்டார். எனக்கு இடைஞ்சலாக இருக்குது அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டார். ஸோ அதே மாதிரி அவர்கிட்ட வேலை செஞ்ச மக்களை வந்து அவ்வளோ அழகாக பார்த்துப்பார். சாப்பாடு ஆகட்டும், அதாவது அங்கே வந்து வேலை செஞ்சவங்க வந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து அவருடைய ரெஃபரன்ஸ்லேருந்து அவருக்கு தெரிஞ்சவர் அந்த மாதிரி தான் எடுத்து அப்படி தான் பண்ணியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவங்களெல்லாம் நல்லபடியாக பார்த்து அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து, அதே மாதிரி இந்த நாகூர்லேருந்து வந்த நாகப்பட்டினத்துலேருந்து வந்தவங்க, வேரியஸ் பிளேசஸ் சொன்னேன் இல்லையா, திண்டுக்கல், அந்த இடத்துலேருந்து வந்தவங்கள்லாம் வந்து இங்கே வந்து இதை வாங்கிட்டு போய் அவங்க ஒரு வியாபாரம் பண்ணி அவங்க வந்து பிழைச்சாங்க. அவங்க வியாபாரின்னு தெரிஞ்சும் அவங்களுக்கு வந்து காஸ்ட் கூட வைக்க மாட்டார். வாங்கிட்டு போகட்டும் அப்படின்ற மாதிரி தான் அந்த மனநிலையில் தான் இருந்திருக்கணும் அவர். ஸோ அதெல்லாம் வந்து அதே மாதிரி அவர் கோயில்களுக்கு செஞ்சது அதெல்லாம் சொன்னால் இன்றைக்கி ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்கலாம். அதாவது இதில் சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்காகட்டும், எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். நான் சில கோயில்களை நான் விட்டு கூட போயிடலாம். அதே மாதிரி ஸ்ரீரங்கம் கோயிலாக இருக்கட்டும், வயலூர் முருகன் கோவிலுக்காக இருக்கட்டும், இது பேர் என்ன, ஜம்புலிங்கேஸ்வரர், திருவானைக்காவல், எல்லா கோயில்களுக்கும் அவ்வளோ செஞ்சுருக்கார். அதாவது சாப்பாடு இப்போ கடைசியாக வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சமீபத்தில் வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி இதில் சமயபுரத்தில் வந்து இது பண்ணாங்க, கும்பாபிஷேகம் பண்ணாங்க. 24 ஒரு 13-14வது வருஷம்னு நினைக்கிறேன். 2013 இருக்கலாம், இல்லை 14 இருக்கலாம். அந்த கும்பாபிஷேகம் அவர் மட்டும் நடத்தினதாக நான் நினைக்கிறேன். அங்கே தினம் 50,000 பேருக்கான சாப்பாடு போட்டுட்டு இருந்தார். 50,000 பேர் சாப்பாடு எப்படி முடியும்? யாருக்கு அந்த மனசு வரும்? அதெல்லாம் வந்து இதை வந்து அவங்களுடைய தலைமுறையாக இதை வந்து அவங்க குடும்பத்தை இதை வந்து வாழ வைக்கும். அவங்க குடும்பத்தை மட்டும் இல்லை, அவரை சேர்ந்தவங்க எல்லாரையும்.
அப்படின்றது என்னுடைய திடமான முடிவு. அண்ட் 2வது வந்துட்டு கராராக இருப்பார், கராராக விலை பேசுவார். ஸோ அவர் பேச மாட்டார் டைரெக்டாக, அவங்களோட ஆளுங்க கட்டாது இவ்வளோதான் அப்படின்னு பேசிட்டு போவாங்க. ஆனால் வேறு எதுவுமே அதில் வந்து கழிக்கிறது, இதை பண்ணுறது, அது சரக்கு நல்லா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை எதுவும் கிடையாது. சரக்கு நல்லா இல்லைன்னா அதை அப்படியே ரிட்டர்ன் கொடுத்துருவார். அதெல்லாம் ரொம்ப, அதாவது அவருடைய அவர் நினச்சிருந்தாருன்னா எங்கேருந்து வேணால் எதை வேணால் வரவழைச்சிருக்கலாம். பட் சப்ளையர் வந்து எனக்கு தெரிஞ்சு யாரையும் மாற்ற மாட்டார். ஸோ நல்லபடியாக இருக்கணும் அவர்கிட்ட, அவருடைய பண்பு தெரிஞ்சு அவர்கிட்ட நல்லபடியாக இருந்தாக்க எப்போவுமே சப்ளையராக இருக்கலாம். நான்லாம் வெளியில் வந்ததுக்கு இப்போ நான் சப்ளையராக இல்லை. காரணம் என்னென்னா கவர்மெண்ட் வந்து பிளாஸ்டிக் பேக்கை தடை பண்ணிடுச்சு. அதனால் நான் வந்துட்டு அது ரொம்ப வருத்தம் எனக்கு. சாரதாஸுக்கு வந்து ஒரு சாரதாஸை வந்து கிளைண்ட்டாக நம்மக்கிட்ட இல்லை அப்படின்றது. பட் இருந்தாலும் அவருடைய அந்த அந்த கடைக்கு நான் போனாலே எனக்கு ஒரு சந்தோஷம். என்னுடைய சொந்த ஊர் குளித்தலை, அங்கே போகிறதுனால எனக்கு சந்தோஷம்தான். காலையில் இங்கேருந்து காலையில் 4:30 மணிக்கெலாம் கிளம்பிடுவேன். 9 மணி 9:15 போயிடுவேன். போயிட்டு பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு நேராக போனால் அவங்க இருப்பாங்க. நான் சொல்கிறது அந்த காலத்துலேருந்து. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அவர் மிஸ்டர் ஷரத்தோ இல்லாட்டி மிஸ்டர் ரோஷனோ அவங்கள போய் பார்க்கணுன்னா வெயிட் பண்ணி பார்த்துட்டு என்ன ஆர்டர்லாம் எப்படி என்ன ப்ரைஸ் முதல்ல அதை தான் பேசுவார். அதாவது தீபாவளிக்கு 3 மாதம் 2.5 மாதத்துக்கு முன்னாடியே ஆர்டர் கொடுத்துடுவார் தீபாவளிக்கு. ஸோ அந்த ஒரு ஆர்டர் சப்ளை பண்ணாலே எங்களுக்கு வந்துட்டு வேலை 24 மணி நேரமும் வேலை இருந்துகிட்ருக்கோம். அண்ட் ஐயப்பசாமி லாரி தான் புக் பண்ணுவோம். அது வந்து ஒரு 9 டன்னு இல்லை 5 டன்னு மினிமம். இது அவங்க எப்படி போனோன்னா வெடிகாலையில் 4 மணிக்கெலாம் கடைக்குள்ளே போகணும். நைட்டு 10 மணிக்கு போனோம், இல்லாட்டி வெடிகாலையில் 4 மணிக்கு போகணும். அப்போ தான் கடைக்குள்ளே போக முடியும், இல்லாட்டி போக முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு அந்த அந்த இடத்தினுடைய இது எனக்கு தெரிஞ்ச அளவில் அவங்க சொன்னதை தான் நான் சொல்கிறேன் நான். ஸோ சாரை பொறுத்தளவுக்கு இமயமலை வேறு என்ன சொல்கிறது, அதாவது ட்ரெண்ட் செட்டர் அவர். எதுவாக இருந்தாலும் இப்போ அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுற டிசைன்ஸ்லாம் வந்து எங்கேயுமே இல்லாமல் அந்த டிசைன்ஸ் தான் எடுத்துகிட்டு வருவார். இப்போ சாரியில் அப்படின்னாக்க வாயில் சாரீஸு, அமெரிக்கன் ஜார்ஜெட்னு ஒன்று விற்பார். அந்த மாதிரி வந்து இது வந்து வேறு எங்கேயும் வாங்க முடியாது. இங்கே கிடைக்கிறது எதிர்கடையில் கிடைக்கும் அப்படின்ற கான்செப்ட்லாம் கிடையாது. இங்கே தான் இருக்கும், இங்கே தான் வாங்கணும், அந்த மாதிரி எடுத்துகிட்டு வருவார். அண்டு அவங்க அதை எப்படி பண்ணுவார், சூரத்தில் தயாராகிறது எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடுவார். இங்கே மற்ற கடைகளுக்கு எதுவுமே கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லாத அளவுக்கு பார்த்துப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ என்ன ஆகுனாக்க அண்ட் அதை வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ். நான் தான் சொல்கிறேனே, இந்த 2% கிரெடிட் கார்டுக்கு அந்த பேங்க்குக்கு, அதாவது இப்போ நீங்கள் வந்து பேங்க்கில் வந்து நீங்கள் கிரெடிட் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 1000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா அதில் ஒரு 25 ரூபா பிடிச்சிட்டு 975 ரூபா தான் கொடுப்பான். அந்த 25 ரூபா விடுறதுக்கு கூட அவர் வந்து ப்ராஃபிட்டை வந்து அதை கூட கஸ்டமருக்கு தான் கொடுப்பாரே ஒழிய பேங்க் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டார். இந்த மாதிரி. ஸோ அவ்வளோ வந்து நுணுக்கமாக, ஒன் மேன் ஆர்மி அவர். அவர் செய்கிற வேலை வந்துட்டு யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர் வந்து உழைப்பால் உயர்ந்தவர், உழைப்பால் உயர்ந்தவர். அவரை மாதிரிலாம் வேலை செய்கிறதுக்கு இன்றைக்கி யாருக்கும் வந்து, அதாவது இண்டஸ்ட்ரி தெரிஞ்சு எங்கே வாங்கணுன்றது தெரிஞ்சு, அதெல்லாம் வந்து அமேசிங் மேன். அவர் வெடிகாலையிலே எந்திரிச்சிருவார். நிறைய வேலைகள் வந்து வெடிகாலையிலே முடிச்சிருவார். அவர் வந்து எப்படின்னாக்க ஒரு 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 கம்பேரிசன் சொன்னேன்னாக்க, ஒரு ஸ்வான் வந்து ஒரு ஒரு பறவை தண்ணி மேலே பார்க்குறச்சே அப்படியே போகும்போது அழகாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ரசிப்போம். அது எப்படி வந்து அந்த தண்ணி மேலேயே ஃப்ளோட்டடாக இருக்குது, எப்படி வந்து ஃப்ளோட்டிங்லேயே போயிட்டுருக்கு, எப்படி போகுது, திடீர்னு தலையை உள்ளே விட்டு மீனை பிடிக்கும், திருப்பி வரும், திருப்பி அப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கும். ஆனால் அது கீழே நீங்கள் போய் பார்த்தா தான் தெரியும் அது எவ்வளோ தூரம் ஸ்விம் பண்ணுது, எவ்வளோ தூரம் அது வந்து கஷ்டப்படுது அப்படின்றது. ஸோ வெளியில் வந்து பார்க்குறதுக்கு வந்து சாரதாஸ் வந்து மிகப்பெரிய நிறுவனமாக கொண்டு வரத்துக்கு அவர் பட்ட சிரமங்கள் வந்து அந்த அளவுக்கு அது. ஸோ அது வந்து உழைப்பால் அவர் வந்து உயர்ந்தாருன்றது வந்து நம்ம எல்லாரும் வந்து அவரை பார்த்து அவர் செஞ்ச ஒரு வேலையில் ஒரு 10% நம்ம எல்லாம் செஞ்சோன்னா நம்ம வந்துட்டு எங்கேயோ போயிடலாம்.
அதாவது மற்ற கடைகளில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்க ஃபுல்லாக எம்டியாக இருக்கும். ஆனால் சாரதாஸில் மட்டும் எப்போவுமே கும்பல் இருக்கும். இன்னி வரைக்கும் அதுதான். நீங்கள் எந்த கடைக்கு நீங்கள் போனீங்க, அங்கேருந்து வழிஞ்சு வெளியில் வர கும்பல் தான் வந்து மற்ற கடைகளுக்கு இங்கே போனால் டைம் ஆகிடுமோ, இல்லை எனக்கு சின்ன பொருள் தான் தேவை, பரவாயில்ல, எனக்கு காஸ்ட் கூட இருந்தால் பரவாயில்ல, இல்லை ஓரளவுக்கு எனக்கு வந்து தரத்தில் நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க தான் அடுத்த கடைக்கு போகிற மாதிரி வச்சுருந்தார் அவர். இப்போயும் அதுதான் நிலைமை. இவங்க மிஸ்டர் ரோஷனும் சரி, மிஸ்டர் ஷரத்தும் சரி ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? ஸோ அதே மாதிரி அவங்க வந்து 2007-8 இல்லை 10 இல்லை கொஞ்சம் முன்னாடி பின்னாடி கூட இருக்கலாம். அப்போ தான் ரெடிமேட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க சாரதாஸில். அது வரைக்கும் ரெடிமேட்ஸ் கிடையாது. ரெடிமேட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணோடனே மீதி ரெடிமேடில் சின்ன சின்ன கடைகள் இருந்தது. அவங்க ரெடிமேட்ஸ் திறந்தவுடனே, ஏன்னா இவருடைய இவருடைய பவரு, இவருடைய செலெக்ஷனு, ஏன்னா இவர் எங்கே இருந்தாலும் கொண்டு வந்துருவார். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து ரீச் வந்து ரொம்ப கம்மி. இவர் வந்து எங்கே போனோம், யாரை பார்க்கணும், ரெடிமேட்ஸ் நான் போடுறேன்னா அங்கே இருக்கிற சப்ளையர்ஸு எல்லோரும் வந்துடுவாங்க. ஸோ அதனால் அண்ட் தேவர் கிவிங் இட் அட் அ ப்ரைஸ் விச் நோபடி கேன் அஃபோர்ட். அண்ட் அந்த அட்வான்டேஜ் வந்து கஸ்டமர்ஸ் கொடுப்பார். ஸோ அந்த மாதிரி தான் அவர் வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே போனார். அவருக்கு அதை தவிர அவருக்கு வந்து மிகப்பெரிய கடவுள் அருள் அவருக்கு இருக்குது. அந்த தாய்மானவரும் சரி, விநாயகரும் சரி, மலைக்கோட்டை பிள்ளையாருக்கு அவர் செஞ்சதை சொல்ல விட்டுட்டேன் நான். பக்கத்துலேயே இருக்கார் அவர். அந்த அளவுக்கு வந்து நல்லபடியாக எல்லாருக்கும் செஞ்சது. நிறைய பேரை வாழ வச்சது. எங்களை மாதிரி யூனிட்ஸ் எல்லாம் வந்து வாழ வச்சது. நான் தான் சொன்னேனே, அது ஆலமரம், அதில் நாங்கள்லாம் ஒரு கிளி அப்படின்னு சொன்னேன். நான் அவரை வந்து சந்தித்தது இல்லை. அவரை பார்த்தாலே எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயம்தான். அவர் கண்ணில் படாமல் இருந்தாலே பெட்டர்னு நான் நினச்ச காலங்கள்லாம் உண்டு. ஸோ ஏன்னா அவர் வந்து ரொம்ப பேச மாட்டார். ரொம்ப மரியாதை அவர் பேரில். அதனாலேயே வந்து எல்லாமே ரங்கராஜன் சாரோட முடிச்சுப்பேன். ஸோ ரங்கராஜன் சார் மூலியமாக தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அவர் மிஸ்டர் ஷரத்து, அவங்க மிஸ்டர் ரோஷன்லாம் வந்தோடனே ஓரளவு அவங்களோட சகஜமாக பழக ஆரம்பித்த மொழியே. இல்லாட்டி அவர் வந்து ரொம்ப மிகப்பெரிய வெரி டால் மேன். அவர்கிட்ட போய் நம்ம நின்று பேசுகிற அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து ஒன்றும் சரக்கு கிடையாது. பேசியிருக்கேன், முதல் தடவை வரும்போதே பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் ஏதோ இன்னொரு அக்கேஷனில் பேசினேன். 2-3 தடவை பார்த்து பேசினேன், விஷ் பண்ணுவேன். என்ன நல்லா பண்ணுறீங்கள அப்படிம்பாரு. என்னப்பா அப்படிம்பாரு. ஒன்றும் இல்லைங்கய்யா, நல்லா இருக்கு அப்படிம்பாங்க. சரி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் எதுவும் பேச மாட்டார். எப்போவுமே அவர் ரொம்ப ஜாஸ்தி பேச மாட்டார். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப குறைவாக தான் பேசுவார். ஆனால் அவர் வந்து காரியத்தில் கண்ணாக இருப்பார். காரியம்னா அவர் வந்து தனக்குன்னு அவர் நினச்சிருந்தாருன்னா அவர்கிட்ட இல்லாத பணமாக, அவர் பணத்துக்கோசரம் அவர் வந்து வியாபாரமே பண்ணதில்லை. அவர் வந்து தன்னை சார்ந்தவங்களை, தன்னுடைய சப்ளையர் சர்க்கிளை, எவ்வளோ லாரிஸ் வரும் ஒரு நாளைக்கு, எல்லாம் வந்து அத்தனை பேர் வந்து இன்டெரக்டாக அவ்வளோ பேருக்கு அவர் எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்தாரு. இப்போ எங்கள் ஃபேக்ட்ரியில் ஒரு 80 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வேலை கொடுத்தாரு. நான் வந்து ரா மெட்டீரியல் வாங்குகிற இடம், நான் இங்க் வாங்குகிற இடம், அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுத்தாரு. இன்டெரக்டாக ஸோ மெனி லைஃப்ஸ் ஹி டச்ட் பை சிம்பிள் ரிசால்வ் டு ரன் த ஷாப் வெல். அவர் தான் அந்த மஞ்சப்பையெல்லாம் நல்ல குவாலிட்டியாக இன்ட்ரடியூஸ் பண்ணார் நாங்கள் வர பீரியடில். அப்புறம் தான் பிளாஸ்டிக் உள்ளே வந்தது, ப்ரௌன் பேப்பர், பிளாஸ்டிக் பேக்கு எல்லாம் போட்டு, அதுக்கப்புறம் கட்டப்பைன்னு போட்டு, இல்லாட்டி ஒரு வேஷ்டியில் நான் சொன்னேன் இல்லையா கட்டி கொடுப்பாருன்னு சொல்லி, அந்த மாதிரிலாம் பேக்கிங் இன்ட்ரடியூஸ் பண்ணி. ஏன்னா அதாவது நீங்கள் வந்து இந்த மஞ்சப்பை வந்து காலேஜ் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு பிடிக்காது. அவங்களுக்கு வந்து அந்த பிளாஸ்டிக் தான் பிடிக்கும். அதுலேயே அந்த பிளாஸ்டிக்லேயே ஹேண்டில் போட்ட பேக் தான் வாங்கிப்பாங்க. அந்த கேரளா ஸ்டைல் அது. பட்டு கிராமத்துலேருந்து வரவங்களுக்கு வேஷ்டியில் கட்டி கொடுக்கணும். ஸோ அதை தான் அவங்க விரும்புவாங்க. இல்லை கட்டப்பை கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம். ஸோ மக்கள் வந்தாங்கன்னா அப்புறம் நான் சொல்கிறது 2000 வருஷத்துக்கு அப்புறம் சாரதாஸில் ஜவுளி வாங்கிட்டு பத்மா காஃபி ஒர்க்ஸில் சாப்பிட்டு மேரேஜ் தியேட்டரில் போய் சினிமா பார்த்துட்டு ஊருக்கு போன ஆட்கள்லாம் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த மாதிரி பத்மா காஃபி ஒர்க்ஸ் வாஸ் அ ஃபேமஸ் இது. அது வந்து அந்த புலிவார் ரோட்டில் அந்த சைடில் இருக்கும், கேட்டி டாக்கீஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ அண்ட் பீப்புள் வேர் வெரி ஹாப்பி. அதாவது வாங்கிட்டு போயிட்டு திருப்பி வரணும்ல, குவாலிட்டி நல்லா இருந்தால் தானே வருவாங்க. ப்ரைஸ்க்கு மட்டும் மக்கள் வரமாட்டாங்கல்ல. இன்றைக்கும் அந்த கடையில் ஜனம் இருக்குது. காலையில் நீங்கள் 8:30 மணிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க
அதாவது ஒரு முகூர்த்த நாளாக இருந்து தீபாவளிக்கு முன்னாடி இருக்கிற நாளாக இருந்ததுனாக்க, நான் சொல்கிறதெல்லாம் இப்போ சாரதாஸோடைய என்ட்ரன்ஸ் வந்து கோவில் பக்கத்தில் வந்துடுச்சு. இங்கே முன்னாடி இருக்கும் இந்த சைடில், அதாவது அந்த அந்த இடத்துல ஒரு சின்ன ரோடு மாதிரி இருக்கும் அந்த அவங்க கடைக்கு போகிறதுக்கு. ஸோ அந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் இருக்கும். அங்கே வந்து மூங்கிலில் கம்பி கட்டியிருப்பாங்க. அதில் வந்து அந்த அந்த பொம்மையெல்லாம் வச்சுருப்பாங்க. அதுலேருந்து ஆரம்பிக்கும். அதில் போய் அப்படி போய் நீங்கள் என்னவோ சினிமா தியேட்டரில் டிக்கெட் வாங்குறதுக்கு போகிற மாதிரி காலையில் 8:30 மணிக்கு உட்காந்துருப்பான், எப்போ கடை திறப்பாங்க அப்படின்னு. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100-150 பேரானு இருப்பாங்க அங்கே. கடை திறக்கணும்னு உட்காந்துருப்பாங்க. சிலர்லாம் கடையை திறந்து வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க, ஆட்கள் போகவே மாட்டாங்க. காரணம் என்னென்னா, இவருடைய ரிசால்வ் டு கிவ் குட் குவாலிட்டி அட் அ வெரி அஃபோர்டபுள் ப்ரைஸ். வாழ்த்துக்கள். அவர் நம்மக்கிட்ட நம்மளோட இல்லைன்றது பெரிய இழப்பு தான். பட் அவர் எங்கேயா இருந்தாலும் அவர் வந்து மேலேருந்து நம்ம எல்லாரையும் முக்கியமாக மிஸ்டர் ரோஷன், மிஸ்டர் ஷரத், அவங்க மதர் எல்லாரையும் வந்து கண்டிப்பாக ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் இருப்பார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ்டர் ரோஷன் அண்ட் மிஸ்டர் ஷரத். குட் லக் டு யூ and your family. God bless you all in abundance. Thank you very much.